ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலடியாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த ஏர் கூலர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எந்த பிராண்ட்லேருந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பஜாஜ் பிராண்டில் வந்துட்டு வருது. ஓகே, இது வந்து நம்ம வெயில் காலத்தில் ஃபேன் வந்து ஓடுறது பத்தாது, இந்த ஏர் கூலர் கட்டாயம் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதோட அமௌண்ட்டு 8000 ரூபாய் கிட்ட வருது. ஸ்டாண்டு உங்களுக்கு இதுக்கு அடியில் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு 450 ரூபா கிட்ட வரும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. 55 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்க முடியும். 55 லிட்டர். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பின் பிளக் தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இது வந்து உங்களுக்கு 1 இயர் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு வருது. அடுத்தபடியே நம்மளுக்கு இதில் மோட்டரும் ஃபேனும் வந்துட்டு உங்களுக்கு 3 இயர்க்கு வாரண்டியில் கொடுத்துருக்காங்க. மோட்டார் ப்ளஸ் ஃபேன் அதுக்கு வந்துட்டு 3 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. 2 பட்டன் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். இது வந்துட்டு புதிய மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நாங்களும் வந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருந்தால் பாருங்கள். வேண்டாம் அப்படின்னா மூடிக்கலாம், வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதிலேருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே நம்ம வந்துட்டு ஜில்லுன்னு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் தனியாகவும் கழட்டி சுத்தம் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் முதல்ல இருக்கக்கூடிய பட்டன் தான் உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. லோவாக நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். அடுத்து மீடியமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு அடுத்த பட்டனில் உங்களுக்கு கூலிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிங்கு ப்ளஸ் கூலிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நீங்கள் வந்துட்டு கூலிங் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து இதில் வந்து காமிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. பின்னாடி ஒரு டேப் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கழட்டி விட்டாலே இதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு வெளியே வந்துடும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இது வந்து நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்து மாற்றிடணும். இல்லைனா பாக்டீரியா பூஞ்சை தொற்றுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு மாற்றிடுங்க. வீக்லி 1 டைம் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய 4 பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஃபேன் இது வந்துட்டு இருக்குது. ஃபேன் வந்துட்டு உங்களுக்கு கூலிங் வெளியே வரக்கூடிய அந்த அவுட்புட்டு வந்து வெளியே வரக்கூடிய இடம் வந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் வீக்லி 1 தடவை எடுத்து சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியே இதில் வந்து வாட்டர் இண்டிகேஷன் இருக்குது. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அது கூட ஐஸும் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கரண்ட்டும் மிச்சமாகும். நல்ல ஒரு அவுட்புட் நல்லாவே கொடுக்குது. வீட்டில் குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 8000 ரூபாய் தான். இதை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய ஃபேன் வந்து போடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது வெளியில் அதாவது கதவு ஜன்னல் எல்லாமே திறந்துருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றை நமக்கு ஜில்லுன்னு நமக்கு அவுட்புட் உங்களுக்கு வரும். இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.